நம்முடைய விசில் சின்னத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே விசில் சின்னம் தான் இந்தியாவை நாளை ஆள போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல. நான் எதற்காக சொல்லி சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போய் வயது முன்னிடத்தே சொல்வார்கள், மூச்சு பயிற்சி வேண்டும்வார்கள். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுங்க, வயது முதல் ஆற்று நல்லா பம்பிங் ஆயிடும். எதற்காக சொல்ல சொன்னால், இயற்கையோடு நாம் வாழ்கிறோம், அதுதான் முக்கியம். நமக்கு கிடைத்திருக்கிற சின்னம் எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க, முடியல. நான் இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்றேன். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு தான் விட்டாங்க. நம்முடைய விசில் சின்னத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே விசில் சின்னம் தான் இந்தியாவை நாளை ஆள போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல. நான் எதற்காக சொல்லி சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போய் வயது முன்னிடத்தே சொல்வார்கள், மூச்சு பயிற்சி வேண்டும்வார்கள். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுங்க, வயது முதல் ஆற்று நல்லா பம்பிங் ஆயிடும். எதற்காக சொல்ல சொன்னால், இயற்கையோடு நாம் வாழ்கிறோம், அதுதான் முக்கியம். நமக்கு கிடைத்திருக்கிற சின்னம் எங்க பார்த்தாலும் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க, முடியல. நான் இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்றேன். காலை 6 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு தான் விட்டாங்க. நம்முடைய விசில் சின்னத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே விசில் சின்னம் தான் இந்தியாவை நாளை ஆள போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல. நான் எதற்காக சொல்லி சொன்னால், குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போய் வயது முன்னிடத்தே சொல்வார்கள், மூச்சு பயிற்சி வேண்டும்வார்கள். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுங்க, வயது முதல் ஆற்று நல்லா பம்பிங் ஆயிடும்.